Hello guys, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ஆம்பிஃபையர் பற்றி தான் அசம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ஆம்பிஃபையர், அதாவது 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அனலாகு. ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக் ஃபினிஷில் வந்திருக்கு. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் தாங்க, இது சப்வூஃபர் கண்ட்ரோலு. ஆக்ஸ் யூஎஸ்பி 2.1 5.1 செல்ஃபர் சுவிட்சு. யூஎஸ்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி டிஸ்பிளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கண்ட்ரோலு, பேஸ் ட்ரிபிள், சென்ட்ரல் ரியரு. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு உங்களுக்கு. ஓகேங்களா, ஓவராலாக ஃப்ரண்ட் லுக்கு உங்களுக்கு இவ்வளோ தான். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் 8 இன்ச்லேருந்து 6 இன்ச் 8 இன்ச் 2 ஸ்பீக்கருமே லோட் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இன்ச் டபுள் மேக்னெட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் மேக்னெட்டே நல்லா ஒரு பஞ்சை தரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 12,000 to 13,000 அந்த ரேஞ்சிலேயே நம்ம வாங்கிக்கலாம் இந்த ஆம்பு. கீழே இருக்கிற ஆம்பு பார்த்தீங்கன்னா அது அதோட லோ பட்ஜெட்டு. அது பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மாடியூலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் டைப்பு மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு காமிக்கிறவாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் கார்டு வந்துடும். மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 3 பின்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியான மெயின்ஸ் கார்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சர்க்யூட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரெண்டுமே சென்ட்ரு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பனானா சர்க்யூட் டைப்பில் கொடுத்தோம். ஸோ சப்வூஃபர் பனானா சர்க்யூட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பனானா சர்க்யூட் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் 1 square mm வயர் வரைக்குமே தாராளமாக இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிஃபையரில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு ஆக்ஸ் இன்புட் வந்துடும். ஸோ டிஜிட்டல் இன்புட் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. டால்பி டிடிஎஸ் தாராளமாக சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நான் டிஜிட்டல் இன்புட் யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் கொடுத்து யூஸ் பண்ணுறேன் டிவிலேருந்து, செட்டப் பாக்ஸ்லேருந்துன்னா அதுவும் இருக்குது. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபையரோட பேக் சைடு வியூ இவ்வளோ தான். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிஃபையர் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கிறங்காட்டி ஆப்டிக்கல் கோஆக்சியல் உங்களுக்கு தாராளமாக டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணும். இதோட ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அரல்ஸ் வாட்ஸ்அப் சேனலாக தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆம்பிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிஃபையர் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கு நம்ம என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம்னா HDRS பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரிஜினல் சன்ப்ளஸ் ஐசி யூஸ் பண்ண ஃபஸ்ட் பாக்ஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி டிரான்சிஸ்டர் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சக்தியோட 10 டிரான்சிஸ்டரு ப்ளஸ் சக்தியோட 4 FET மோனோ. சப்வூஃபருக்காக சக்தியோட 4 FET மோனோ அண்டு 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சக்தியோட 10 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான சவுண்டு இருக்காது, நாய்ஸ் இருக்காது. ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 6 சேனல் மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 volt 10 amps தரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர், HD ட்ரான்ஸ்ஃபார்மர் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டெப்த் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை யூனிட்னு பார்த்தீங்கன்னா 63 volt 10,000 MFDயில் 4 கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க இன்டீரியரு. ஒரு கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேனு. ஓரளவு இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹம்மிங்கும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஒயர் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் அனலாக் ஆம்பிஃபையர் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு வீடியோ எண்ணில் வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். அரல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் போட்டால் காப்பிரைட் வரும்.